ஆன் ஃபிராங்க் ஒரு டயரியின் பின்னால் மறைந்த உண்மை கதை. 1942ஆம் ஆண்டு ஒரு 13 வயது சிறுமி தனது பிறந்த நாளுக்காக ஒரு அழகான சிவப்பு வெள்ளை நிற டயரியை பரிசாக பெறுகிறாள். அந்த டயரியில் அவள் தனது தினசரி வாழ்க்கை, நண்பர்கள், பள்ளி கனவுகள் மற்றும் பயங்களை எழுதத் தொடங்குகிறாள். அந்த நேரத்தில் அவளுக்கே தெரியாது, பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த டயரி உலகின் மிக பிரபலமான புத்தகங்களில் ஒன்றாக மாறுமென்று. அந்த சிறுமியின் பெயர்தான் ஆன் ஃபிராங்க். இன்று நாம் பார்க்கப் போவது உலகத்தை உலுக்கிய அந்த டயரியின் கதையில் முதல் அத்தியாயம். குழந்தை பருவம். 1929 ஜூன் 12 ஜெர்மனியில் பிராங்க்பர்ட் நகரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அவளுடைய பெற்றோர் ஓட்டோ ஃபிராங்க் மற்றும் எடித் ஃபிராங்க். அவளுக்கு ஒரு அக்காவும் இருந்தார். அவரது பெயர் மார்கரெட் ஃபிராங்க். ஆன் மிகவும் சுறுசுறுப்பான குழந்தை. எப்போதும் கேள்விகள் கேட்பாள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவாள். கதைகள் படிப்பது அவளுக்கு மிகவும் பிடித்த விஷயம். ஒரு நாள் பெரிய எழுத்தாளராக வேண்டும் என்பது அவளுடைய கனவு. ஜெர்மனியில் ஏற்பட்ட மாற்றம். ஆனால் ஆன் பிறந்த சில ஆண்டுகளிலேயே ஜெர்மனி பெரிய அரசியல் மாற்றத்தை சந்தித்தது. 1933இல் அடோல்ஃப் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தார். அவரது நாசி கட்சி யூதர்களை சமூகத்தின் பிரச்சினைகளுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டத் தொடங்கியது. ஆரம்பத்தில் பலருக்கும் அது பெரிய ஆபத்தாக தெரியவில்லை. ஆனால் மெதுவாக யூதர்களின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைக்கப்பட்டன, பல உரிமைகள் பறிக்கப்பட்டன. சமூகத்தில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். குடும்பத்தின் முக்கிய முடிவு. இந்த நிலை மேலும் மோசமாகும் என்பதை ஆன் ஃபிராங்கின் தந்தை உணர்ந்தார். அதனால் குடும்பத்திற்காக ஒரு கடினமான முடிவை எடுத்தார். ஜெர்மனியை விட்டு வெளியேறுவது. அவர்கள் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரத்துக்கு குடிபெயர்ந்தார். அங்கே புதிய வாழ்க்கையை தொடங்கினார். சில ஆண்டுகள் அனைத்தும் நன்றாகவே சென்றது. ஆன் பள்ளிக்கு சென்றாள், நண்பர்களை உருவாக்கினாள், விளையாடினாள், சிரித்தாள். அவளுடைய வாழ்க்கை மீண்டும் சாதாரணமாக மாறியது. இரண்டாம் உலகப் போரின் தொடக்கம். ஆனால் 1939இல் உலகம் மீண்டும் அதிர்ந்தது. வேர்ல்டு வார் II தொடங்கியது. ஜெர்மனி பல நாடுகளை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தது. 1940இல் நெதர்லாந்தும் ஜெர்மனியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அதன் பிறகு ஆன் மற்றும் அவரது குடும்பத்தின் வாழ்க்கை மீண்டும் மாறத் தொடங்கியது. யூதர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள். யூதர்கள் சைக்கிள் ஓட்டக்கூடாது, சினிமாவுக்கு செல்லக்கூடாது, பூங்காக்களுக்கு செல்லக்கூடாது, குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. யூத மாணவர்கள் தனி பள்ளிகளில்தான் படிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்கள் ஆடையில் மஞ்சள் நிற நட்சத்திர அடையாளத்தை அணிய வேண்டும். ஒரு சிறுமிக்கு புரியாத அளவுக்கு வாழ்க்கை கடினமாக மாறியது. பிறந்த நாள் பரிசு. 1942 ஜூன் 12 ஆனின் 13வது பிறந்த நாள். அவளுக்கு பல பரிசுகள் கிடைத்தன. ஆனால் அவற்றில் மிகவும் பிடித்தது ஒரு சிறிய டயரி. அதை பார்த்தவுடனே ஆன் அதில் எழுதத் தொடங்கினாள். அந்த டயரியை ஒரு நண்பரைப் போல நினைத்தாள். அதற்கு கிட்டி என்று பெயர் வைத்தாள். தனது ரகசியங்கள், ஆசைகள், கவலைகள் அனைத்தையும் அதில் எழுதினாள். அவளுக்கு தெரியாது, அந்த டயரி உலக வரலாற்றின் மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக மாறப்போகிறது என்று. ஆனால் பிறந்த நாளுக்கு சில வாரங்களுக்குப் பிறகு ஒரு கடிதம் வந்தது. அந்த ஒரு கடிதம் ஆன் ஃபிராங்கின் வாழ்க்கையையே முழுமையாக மாற்றியது. அந்த இரவே அவர்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. எங்கே சென்றார்கள்? ஏன் மறைந்து வாழ வேண்டிய சூழல் உருவானது? அவர்கள் மறைந்திருந்த அந்த இரகசிய அறை எப்படி இருந்தது? எபிசோடு 2இல் பார்க்கலாம்.